நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். கடந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலை மயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நினைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மையான நேரத்திற்காக, நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை ஆராயும்படிக்கு பிரைய பட்டணத்தாரை போல, தெசலோனிக்கரை போல எங்களுக்கும் சந்தர்ப்பத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள் எல்லாம் உம்மால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீர் எங்கள் இருதயத்தை திறந்தால் ஒழிய அது எங்களுக்குள்ளே கடந்து போகாதே. ஆவியானவரே, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைவருவீராக, வசனத்தினால் ஆண்டவரே எங்களை இடைக்கட்டுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த உன்னத பாட்டுங்கிற புஸ்தகம் இந்த புஸ்தகத்தில் ஒரு 8 அதிகாரம் இருக்கு. இந்த புஸ்தகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நிறைய பேர் இந்த புக்கை படிக்க மாட்டாங்க. நிறைய பேர் இந்த புக்கு சாலமோனுக்கும் சூலமித்தியாளுக்கும் இருக்கக்கூடியதான தனிப்பட்ட உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னவோ அப்படி பேசுகிறவங்களை குறித்து உடன்பாடு இல்லை. காரணம் என்னென்னா, இது வேதம், பைபிளில் அப்படி தனிப்பட்ட மனுஷனுடைய உறவுகளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தலாம் இதில் இருக்காது. இதுக்கு பின்னாடி உன்னதமான காரியம் ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் உன்னத பாட்டு. அதை விட ரொம்ப விசேஷம் இந்த புக்கு அமைக்கப்பட்ட விதம். எதுக்கு அப்புறம் இது வருதுன்னு பாருங்கள். பிரசங்கிக்கு அப்புறம் வருது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரசங்கி உலகம் எல்லாம் மாயைன்னு சொல்கிறான். உலகம் எல்லாம் மாயைன்னு தெரிஞ்சாதான் இந்த உன்னதமான அன்பு உங்களுக்கு தெரியும். இது உள்ள தேவனுக்கும் புறஜாதி சபைக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான, மனவாட்டி சபைக்கும் இருக்கக்கூடியதான உறவு, அதோடைய ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம், அதை பற்றின எல்லா விஷயமும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த சூலமித்தியால் அல்லது இந்த சீயோன் குமாரத்தி என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டு சபை நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதில் நினைக்கிற எதெல்லாம் என்ன இப்படி இருக்குதே அப்படின்னு நினைக்கிறேன், அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்கும். இதெல்லாம் படிக்கணுமா, சின்ன பசங்க படிக்க முடியுமா அப்படின்லாம் சிலர் கேட்பாங்க. அதுக்கு பின்னாடியெல்லாம் பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் தாட் ஒன்று இருக்கும். அந்த உன்னதமான தாட் இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாம்சமான தாட்டு வெளிப்படும். ஸோ நான் அதை எப்படி தான் பார்க்குறேன் இந்த உன்னத பாட்டை. விசேஷமாக இந்த உன்னத பாட்டில் கடைசி கால திருச்சபையை குறித்து சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சபையை அழைத்து கொண்டு போவதற்காக வருகிறார். மணவாட்டியை அழைத்து கொண்டு போக மணவாளன் வருகிறார். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவே சொல்கிறாரு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சபைக்கு அங்கே கதவை தட்டுற ஆண்டவர், இங்கே நேசர் கதவை தட்டுறார், உள்ள மணவாட்டி இருக்கிறார். இப்போ இந்த மணவாட்டியினுடைய குணாதிசயங்கள் என்ன? மீண்டும் மணவாளன் தட்டுகிறார். இதில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் கதவை தட்டுறாரு, மணவாட்டி திறக்கலை, போயிட்டாரு. இப்போ மணவாட்டி திருப்பி ஓடுறா, கதவை தட்டுது. அந்த நேசத்தை நினச்சி ஓடும் போது வழியில் உள்ள காவலர்கள் அவளை பிடிச்சு அடிக்கிறாங்க, வஸ்திரத்தை உறிஞ்சு போர்வை எடுத்துக்கிறாங்க. திருப்பி மணவாளன் போய் அவள் ஜாயின் பண்ணுறான். இதுதான் இங்கே உள்ள கான்செப்ட். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மணவாளன் கூப்பிடுகிற காலம், ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இது முடிந்து அதில் போகாத சபை, மணவாட்டி சபை, அதில் போகாத சபை அடுத்து உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போகும். உபத்திரவப்பட்டு நிர்வாணமாக்கப்படும். அதற்கு பிறகு கடைசியாக மணவாட்டி மணவாளனோடு போய் சேருவாள். கைவிடப்படுகிற சபையில் கொஞ்சம் பேர் அவரோடு கூட போய் சேருவார்கள். அப்பொழுது முழுமையான சபையாக மாறும். இங்கே அதான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சபையினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம ஒரு மணவாட்டியோடைய 4 வகையான சுபாவத்தை நம்ம பார்க்க போகிறோம், அல்லது 4 வகையான குணாதிசயம். இன்றைக்கி அதுதான் சபை இருக்கிற நிலைமை. உலகளாவிய, நான் சொல்கிறது வேர்ல்டு வைடு சபைகளுடைய நிலைமை என்ன? முதலாவது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் வசனம் சொல்லுது, நான் படுத்து விட்டேன் அப்படின்னு இருக்கு. சபை படுத்துவிட்ட நிலைமையில் இருக்கிறது. வஸ்திரத்தை கலைந்து போட்டேன் அப்படின்னு இருக்கு. இந்த வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்னு இருக்கு. இந்த வஸ்திரம் ரட்சிப்பு. தேவன்
இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம மேல் போட்டார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை முதல்ல ஆண்டவர் யாருக்கு போட்டார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் சபைக்கு போட்டார். நீ வழியில் கிடந்தாய், ரத்தத்தில் கிடந்தாய், மிதிக்கப்படத்தக்காக இருந்தார், உன்னை எல்லோரும் கடந்து போனார்கள், நானோ உன்னிடத்தில் வந்து உன்மேல் உன் நிர்வாணம் காணாதபடிக்கு என் வஸ்திரத்தை போட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ வஸ்திரம் என்பது நம்முடைய நிர்வாணம் காணாதபடிக்கு மறைக்கப்படுகிறது. இது மணவாளனாகிய தேவன் மணவாட்டியின் மேல் போடுகிறதான வஸ்திரம். முதல்ல மணவாட்டி நிர்வாணமானாள். ஏவாள் பழம் சாப்பிட்டனால, பாவம் செஞ்சதுனால அவள் நிர்வாணம் தெரிந்தது. அப்பொழுது அத்தி இலையினாலே ஒரு ஆடையை தைத்து ஆதாம் போட்டார், முதலாம் ஆதாம். அந்த வஸ்திரம் நிலையானது அல்ல என்று தேவன் என்ன செய்கிறாரு, ஆட்டுத்தோல் அல்லது ஒரு மிருகத்தின் தோலினாலே ஒரு வஸ்திரம் செய்து போடுகிறார். மூன்றாவதாக தன்னுடைய வஸ்திரத்தையே போடுகிறார். எசேக்கியேல் 16. முதல் வஸ்திரம் அத்தி இலை, ரெண்டாவது வஸ்திரம் மிருகத்தின் தோல், மூணாவது வஸ்திரம் தேவனுடைய வஸ்திரம். இது மூணுத்துக்கும் 3 ஞானார்த்தம் உண்டு. இப்ப தேவன் கொடுத்த வஸ்திரத்தை அவர் சொல்ற, என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன். இந்த திருச்சபைக்கு ஆண்டவர், அதுவும் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கர்த்தர் மகிமையான வஸ்திரத்தை கொடுத்தார். இது வரைக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் 6000 வருஷம். இந்த 6000 வருஷத்தை 2000 வருஷமா நம்ம பிரிக்கணும். எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும்? ஆதாமிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாமுக்கு முன்னாடி வரைக்கும் 2000 வருஷம். இந்த 2000 வருஷம் இருந்த பிரமாணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசாட்சி பிரமாணம், சுயநீதி. நீ பாவம் செஞ்சியா, அவன் பாவம் செஞ்சியான்னு ஒத்துக்கிட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அவனுக்கு பிரமாணம் வேற கிடையவே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினான். இப்போ ஆபிரகாம்ல இருந்து இயேசு வரைக்கும் 2000 வருஷம், அது நியாயப்பிரமாண காலம். இப்போ இயேசுல இருந்து நம்ம காலம் வரைக்கும் 2000 வருஷம், இது கிருபையின் பிரமாண காலம். இந்த 3 பிரமாணமும் 3 வஸ்திரம் ரட்சிப்புக்காக. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சுயநீதி, தனக்குத்தானே ஒரு வஸ்திரத்தை மனுஷன் போட்டுக்கொண்டான், அதான் அத்தி இலை. அது எப்படிப்பட்டது? வெயில் ஏற ஏற காய்ந்து போகும். ஆனால் இது முதலாவது. ரெண்டாவது, அவர் மிருகத்தின் ஆடையை தைத்து போட்டார். இது 2வது பிரமாணம். இதுதான் நியாய பிரமாணம், பலிகளினாலே வருகிறது. ஒரு மிருகத்தை அடித்து அதன் மூலமாக ஒரு மறைவு, அதன் மூலமாக பாவத்தை மறைக்கப்பட்டது. அதனால தான் ஆசாரிப்பு கூடாரத்தை தபசு தோலினாலும் ஒரு ரத்தம் தீர்ந்த ஆட்டுக்கடாவின் தோலினாலும் மூட வேண்டும் அப்படின்னார். அதான் நியாயப்பிரமாணம். இப்போ 3வது, தன்னுடைய வஸ்திரத்தை அவர் போட்டார். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீன பிரமாணம். அதாவது என்ன சொல்லணும்னா, புதிய ஏற்பாட்டு இயேசு சிலுவையிலே தொங்கி தன் வஸ்திரத்தை கொடுத்து நம்ம மேலே போட்டிருக்கிறார். அந்த வஸ்திரத்தை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள், அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இயேசுவின் வஸ்திரம் ரோமர் கையில், புறஜாதியார் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. அது யார் போட்ட வஸ்திரம்? இஸ்ரவேலர் போட்ட வஸ்திரத்தை, இயேசுவின் வஸ்திரத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்க, புறஜாதியார் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த வஸ்திரம் புறஜாதியார் கையில் இருக்கு. அதான் என் வஸ்திரத்தை நான் போட்டேன். ஸோ இப்போ இந்த வஸ்திரத்தை தான் மணவாட்டி சொல்றா, களைந்து போட்டேன், நான் எப்படி அதை உடுத்துவேன். கர்த்தர் திருச்சபைக்கு வஸ்திரத்தை கொடுத்தால் அவளுக்கு அந்த வஸ்திரம் பிடிக்கவில்லை, அல்லது அந்த வஸ்திரம் அவளுக்கு பாரமாயிருக்கிறது. அந்த வஸ்திரத்தை அவள் களைத்து ஓரமாக வைத்திருக்கிறாள். ஏன்? வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்கியா? அதான் திருச்சபையினுடைய இன்னைக்கு நிலைமை. இந்த சுயாதீன பிரமாணம்னு ஒன்று சொல்றோமே, அதாவது கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு இல்லையா, சுயாதீன பிரமாணம்னு, புதிய ஏற்பாட்டு சபையை பற்றி. இந்த சுயாதீன பிரமாணம், நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் அல்லது நியூ டெஸ்ட்மென்ட் இந்த நம்ம சொல்லக்கூடிய பிரமாணம் இருக்குது, இது போட்டுக்கிறதுக்கு பாரமா இருக்குது, கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு சபைக்கு கடினமான உபதேசமா இருக்கு. இயேசு பேசும்போதே சொல்லிட்டான், இந்த கடினமான உபதேசத்தில் யார் நிலை நிற்பார்கள்? பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செஞ்சா பாவம், இங்க பார்த்தாலே பாவம். அங்கே கொலை பண்ணா பாவம், இங்க கோவப்பட்டாலே பாவம். அங்க ஆஸ்தியை விடாட்டி பாவம், இங்க வச்சுக்கிட்டாலே பாவம். எல்லாம் மாறுது. பிரமாணம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அவன் சொல்லிட்டான், இது முடியாதுப்பா, கஷ்டம். இப்ப இயேசு கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச ஆள் யாருன்னா பேதுரு. அவர் சொல்றாரு, நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டே. இதுவரைக்கும் போட்ட வசனம் எதுலையும் ஜீவன் இல்லை. அதாவது ஆதாம் உண்டாக்குனதுல ஜீவன் இல்லை, அந்த தோல் உடைகள்ல ஜீவன் இல்லை. ஆனா இப்ப நீங்க எனக்கு வசனம் கொடுக்குறீங்களே ஒரு வஸ்திரம், இது ஜீவன் இருக்குது. இதுதான் என் நிறுவனத்தை நல்லா மறைக்கும்.
இப்ப இந்த மாதிரி உபதேசங்கள் கடைசி காலத்துல கடினமாக இருக்கிறது. கடினமான உபதேசத்தை கேட்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. உலகத்தை வெறுக்கணும், சிலுவையை சுமக்கணும் அப்படின்னா அடப்போயா, இதெல்லாம் யார் இன்னைக்கு செய்வா, இதெல்லாம் கஷ்டம். புசித்தோம் குடித்தோம் நாளைக்கு சாவோம் என்கிற நிலைமைக்கு கொரிந்தியர்ல சொல்றாரு இல்லையா, பவுல் சொல்றாரு இல்லையா, புசித்தோம் குடித்தோம் நாளைக்கு சாவோம் என்கிற நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னு. அதே நிலைமையில தான் இன்னைக்கு சபை இருக்குது. அன்னைக்கு நோவா காலத்தில் இருந்த பாவம் என்ன? புசித்து குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சாப்பிட்டோம், அவ்வளோதான் லைஃப். இதை விட வேற என்னையா இருக்கு? இந்த பூமியில தான் எல்லாமே இருக்கு, இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதை தவிர்த்து நித்திய ஜீவனை குறித்தோ நித்தியத்தை குறித்தோ அதற்கான பிரமாணங்களை குறித்தோ அவைகளினுடைய வழிமுறைகளை குறித்தோ சபை சொல்லும் போது இன்னைக்கு கடினமாக இருக்கிறது, கேட்கறது கஷ்டம். இதுல யார் ஃபாலோ பண்ணுவாங்க? இன்னைக்கு இந்த உலகத்தை வெறு அப்படின்னா சான்ஸே கிடையாது. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் பரலோகத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு சில மாதிரிகளை நான் வைத்து விட்டு போகிறேன், சில ஆட்களை வச்சுட்டு போறேங்கிறார். அப்படின்னா நாம தான் அந்த மாதிரி ஆட்கள். அப்ப நாம யாரு? பரலோகத்துக்கு போறவங்க மட்டும் இல்ல, நம்மளை ஃபாலோ பண்ணா பரலோகத்துக்கு போகணும். இயேசு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஏன்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அப்ப நீ என்ன ஃபாலோ பண்ணு. இப்ப இன்னைக்கு நிலைமை என்ன? நம்மளே போவோமாங்கிறது சந்தேகம் தானே. அதான் நாங்க ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். இது ஆண்டவர் எங்களுக்கு விஷனா கொடுத்தாரு. வெறும் ஊழியக்காரங்களுக்கு மட்டும் எடுக்க சொன்னாரு. ஊழியக்காரங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த கிளாஸோடைய தலைப்பு போன உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்கள் பரலோகத்திற்கு போவீர்களா? இதை கேட்ட உடனே நிறைய ஊழியக்காரங்க வந்து சிரிப்பாங்க, அப்படியே பயங்கரமா சிரிப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாங்கள் தான் எடுப்போம். எடுத்து அந்த கேள்வியை கேட்ட உடனே பயங்கரமா சிரிப்பாங்க. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னா, என்ன கேள்வி கேட்குறீங்க? நாங்களாம் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, எங்களுக்கு தெரியாதா நாங்கள் பரலோகத்துக்கு போவோமா மாட்டோமான்னு அப்படின்னு சொல்லி. சரி, நான் கேட்டேன், போவீங்களா? எல்லாரும் கை தூக்குவாங்க. போவோம், கான்ஃபிடென்ட், வெரி குட். அந்த பாடத்தை பாதி எடுத்து முடிப்போம், 1.5 மணி நேரம். அந்த பாடம் பாதி எடுத்து முடிக்கும் போது, இப்போ சொல்லுங்க, உங்களில் யார் பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கை கூட எழுந்திருக்காது, ஒரே ஒரு கை கூட. மீதி பாடத்தை எடுத்து முடிக்கும் போது நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டால் அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 50% ஊழியக்காரங்களாவது அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. நாங்கள் தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கிறோமே அப்படின்னு. உண்மை. இன்னைக்கு இயேசு வரும்போது அன்னைக்கு உள்ள ஆசாரியர்கள், அன்னைக்கு உள்ள வேதபாரகர்கள், நியாயாஸ்திரிகள் அத்தனை பேருமே இந்த வேதத்தை வைத்துக் கொண்டு தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜனங்களையே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, குருடர்களுக்கு நீங்கள் குருடராக இருக்கிறீர்கள், பாதை காட்டுகிற குருடர்களை போல இருக்கிறீர்கள். இன்னைக்கு அதே நிலைமை தான். சபை பாரமான எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. வஸ்திரம் பாரமா இருக்கு. வஸ்திரம் என்ன? பிரமாணம் பாரமா இருக்கு, வசனம் பாரமா இருக்கு, இங்க சொல்லி கொடுக்கிற விஷயம் பாரமா இருக்கு, கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. யார் கேட்பா? யார் நிலை நிற்க கூடும்? இன்னைக்கு இப்படி ஆனதுனால இன்னைக்கு நடத்துறவங்க எப்படி ஆயிட்டாங்க? சபை நடத்துறவங்க, ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் த பாஸ்டர்ஸ், ஐ எம் ஆல்சோ டாக்கிங் அபவுட் த சர்வன்ட் ஆஃப் காட் ஹூ அண்ட் ஆல் ஒர்க்கிங் அண்டர் த சர்ச். ஈவன் எவாஞ்சலிஸ்ட், ப்ராஃபட்ஸ், அப்போஸ்டல்ஸ், ஈவன் எவ்ரிபடி. நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க, நான் என்னவோ மெய்ப்பர்களை மட்டும் கார்னர் பண்ணுறதாக. ஒரு சபைக்கு 5 ஊழியர்களும் தேவை. இந்த 5 வகையான ஊழியர்களுடைய என்ன விதத்தில் நமக்கு அது ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த மணவாட்டி சபையை மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டு போய் கொடுக்கறது. எஸ்தரை உருவாக்கி அவளை கொண்டு போய் ராஜாவுடைய அகாஸ்வர ராஜா கையில் கொண்டு போய் ஒப்படைக்கணும், அவனுக்கு பிரிய இருக்கிற மாதிரி மாற்றணும். இந்த எஸ்தர் யாரு? யூத குலத்திலிருந்து வந்தவ. இவன் யாரு? பெர்ஷியா அதிபதி. பெர்ஷியா அதிபதியினுடைய குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி யூத குணாதிசயத்தில் இருக்கிற மணவாட்டியை மாற்றணும். இதுதான் நான் இந்த பூமிக்குரிய மணவாட்டி, என்னை மாற்றி பரலோகத்துக்குரிய மணவாட்டியை கொண்டு போய் ஒப்படைக்கிற வேலை நம்ம 5 பேர் கையில் இருக்கு. அப்ப இந்த 5 பேரும் சேர்ந்து அவளை அலங்காரம் பண்ணணும், அலங்காரம் பண்ணி அவளை ரெடி பண்ணி கொண்டு போய் ஒப்படைக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அவளை அலங்காரம் பண்றதுக்கு பதிலா அவ எதெல்லாம் வேணாங்கிறாலோ அவளுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரங்க மாறிட்டு இருக்கிறோம். சபைக்கு ஏத்த மாதிரி ஊழியர்கள் மாறுறோம், கிரௌடுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரங்க மாறுறாங்க. ஒவ்வொருத்தரும் மாறி இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு வந்து இந்த நம்ம கடினமான உபதேசங்களை சொன்னா கேட்க மாட்டாங்க, ஜனங்க கேட்க மாட்டாங்க.
ஜனங்களுக்கு அது கஷ்டம். ஒரு சில ஊழியர்கள்லாம் பகிரங்கமாகவே பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? எதுக்குங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லணும்? அதாவது 3 காரியங்களை பேசுறத தவிர்க்கிறாங்க. 3 காரியங்களை. ஒன்று, பாவத்தை குறித்து, நீ பாவி, நீ பாவம் செஞ்சால் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறத தவிர்க்கிறாங்க. 2வது, நீதி, அதாவது ஞானஸ்நானத்தை குறித்து. நீங்கள் எந்த எவாஞ்சலிஸ்ட்டை எடுத்து பாருங்க, எவாஞ்சலிஸ்டோடைய வேலை எங்கே முடியுது? பிலிப்புங்கிற எவாஞ்சலிஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த காந்தாக மந்திரியை ஞானஸ்நானம் கொடுக்குற வரைக்கும் நடத்துறது யாருடைய வேலை? எவாஞ்சலிஸ்டோடைய வேலை. ஆனால் இன்னைக்கு எந்த எவாஞ்சலிஸ்ட் ஞானஸ்நானத்தை குறித்து பேசுறாரு? ஞானஸ்நானத்தை பற்றி பேசினா டினாமினேஷனை பகைக்க வேண்டி வருமே. ஏன்னா அவங்க வேற ஞானஸ்நானம் வச்சிருக்கிறாங்க, இவங்க வேற ஞானஸ்நானம் வச்சிருக்காங்க, இவங்க வேற ஞானஸ்நானம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க. சொல்ற எவாஞ்சலிஸ்டுக்கு நல்லா தெரியும் இதுதான் ஞானஸ்நானம்னு. ஆனால் சொன்னான் நான் இந்த டினாமினேஷனை பகைச்சிப்பேன், அந்த டினாமினேஷனை பகைச்சிக்கிட்டா அங்கிருந்து வரக்கூடிய காணிக்கையை பகைச்சிப்பேன். அதனால சத்தியத்தை மறைக்கிறவனுக்கு ஐயோ. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. எந்த எவாஞ்சலிஸ்ட் உங்களை சபைக்கு போகணும்னு சொல்றாரு சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார்னு 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது. எந்த எவாஞ்சலிஸ்ட் சபைக்கு போன்னு சொல்லி நீங்க பிரசங்கம் பண்றாரு? ரட்சிக்கப்பட்டாச்சா? அதுவும் ரட்சிப்பின் உபதேசம் கூட கிடையாது. இன்னைக்கு மேக்சிமம் ரட்சிப்பின் உபதேசமே கிடையாது. பாவத்தை பத்தினதான செய்தியும் கிடையாது, நீதியை பத்தின செய்தியும் கிடையாது, நியாய தீர்ப்பு பத்தின செய்தியும் கிடையாது. நியாய தீர்ப்பு பத்தி சொன்னா ஏன் ஜனங்களை பயமுறுத்தணும்? எதுக்கு ஜனங்களை போட்டு நம்ம கஷ்டப்படுத்தணும்? ஜனங்க சந்தோஷமா சபைக்கு சந்தோஷமா போகணும். என்னையா செய்யணும்? ஜனங்களை நல்ல ஜாலியா என்டர்டைன் பண்ணுங்க, ஆட வைங்க, பாட வைங்க, நல்லா அவங்கள போட்டு உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், நீ பணக்காரனாவ, கோடீஸ்வரனாவ, அடுத்த வருஷம் வீடு கட்டுவ, இந்த வருஷம் வெளிநாட்டுக்கு போவ, அடுத்த வருஷம் அங்கே இருப்ப, இங்கே இருப்பேன்னு சொல்லி என்டர்டைன் பண்ணு. அவன் சரீரத்துக்கு தேவையான உணர்ச்சி பூர்வமான செய்தியை கொடுத்து அனுப்பி விட்டுரு. உணர்வு பூர்வமான செய்தி எங்கே? இப்படி கடைசி 30 வருஷத்தை வீணடித்தாச்சு. அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன? பாரமானதை தனக்கு மேல போட்டிருக்கிற வஸ்திரமே பாரமா நினைக்கிறா மனவாட்டி. வஸ்திரத்தை கலைந்து போட்டேன். அவ எவ்வளவு தைரியமா சொல்ற பாருங்க. வெளியே மணவாள நிக்கிறாரியா? நீங்க லிட்டரலா கூட எடுத்துக்கோங்க, சாலமோனே நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிறவ சூலமித்தியால்னே வச்சுக்கோங்க. ஒரு ராஜா நிக்கும் போது எப்படி ஒரு சூலமித்தியால் ஆடு மேய்க்கிறவ இந்த தைரியமா சொல்ல முடியும்? ஓ, வஸ்திரத்தை கலைஞ்சு போட்டிருக்கிறேன், வாசல்ல ராஜா நிக்கிறாரியா? அந்த தைரியம் தான் இன்னைக்கு சபைக்கு தேவன் மேல இருக்குது. வெளியே நிற்கிறவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்றாரு, வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். வாசப்படியில் நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறார். ஆனா சபை வஸ்திரத்தை கலைஞ்சு போட்டு படுத்து கிடக்கு. துணிகரம். கடினமான உபதேசத்தை சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு தயாரா இல்ல, சொல்றதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இல்ல. இல்ல இப்படிலாம் சொன்னா ஜனங்களை நம்பி ஊழியத்துக்கு வந்தீங்களா? தேவனை நம்பி ஊழியத்துக்கு வந்தீங்களா? இந்த ஜனங்க உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்களா? தேவன் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரா? யாருக்கு ஊழியம் பண்ண வந்தீங்க? பணத்துக்கு ஊழியம் பண்ண வந்தீங்களா? உலகத்துக்கு ஊழியம் பண்ண வந்தீங்களா? புகழுக்கு ஊழியம் பண்ண வந்தீங்களா? இல்ல பரலோகத்துக்கு ஊழியம் பண்ண வந்தீங்களா? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். 2 எஜமானுக்கு உங்களால் வேலை செய்ய முடியாது. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிற, ஊழியம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், வைராக்கியம் இருக்கணும், கர்த்தருக்கேற்ற வைராக்கியம் இருக்கணும், சத்தியத்தில் நிற்கணும், சத்தியத்தை போதிக்கிறதுக்கு ஒரு நாளும் தயங்கக்கூடாது, சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். முடியலையா புல்பிட்டை விட்டு கீழே இறங்கிடணும். ஏன் தெரியுமா? புல்பிட்டை விட்டு நீ கீழே இறங்கிட்டீன்னா உன் அளவோட பாதிப்பு போயிடும். ஆனா மேல இருந்து சத்தியத்தை நீ மாத்திட்ட, ஒரு கூட்டத்தையே நரகத்துக்கு விட்டு போயிடுவ. ஒரு கூட்டத்தை கெடுக்கிறத விட நான் என் அளவில் கெட்டு போனது ஓகே, என்ன காப்பாத்திரலாம். ஆனா நான் விதைச்ச விதை, அந்த களை வளர்ந்துருச்சுன்னா அந்த கூட்டத்தை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ஜனங்களை கொண்டு போய் நாசமாக்குற கள்ள போதகர்களும், கடைசி காலத்தில் துணிகரமான செய்தி, இயேசுவே நரகத்துக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு துணிகரம். அதை கேட்டு கைத்தட்டுறதுக்கு விசில் அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். என்ன துணிகரம்! இதெல்லாம் வஸ்திரத்தை கலைஞ்சு போட்டங்கிறதான துணிகரமான கூட்டம்.
கடைசி காலத்துல சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மணவாளன் வரும்போது வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தவன் அப்படின்னு இருக்கு. மணவாளன் வரும்போது வஸ்திரத்தோடு இருக்கணுமா? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதோடைய அர்த்தம் நான் அடுத்த பாயிண்ட்ல உங்களுக்கு சொல்றேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வஸ்திரம் என்பது இன்னைக்கு சபை படுத்து கிடக்குது. எப்படி திறக்கிறது சபையை? வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிச்சு பாருங்களேன். அது ஆரம்பிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 7 பொன் குத்து விளக்கு அப்படின்னா 7 சபை. 7 சபைகளுக்கு நடுவில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. அது 7 குத்து விளக்கும் சபைங்கிறதுக்கு அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் விளக்கம் இருக்கு. இப்போ சபைக்கு நடுவில் இருந்தவர் 3ஆம் அதிகாரம் 7வது சபை லவோதிக்கேயா சபை கிட்ட வரும்போது வசனம் சொல்லுது, வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். அதோடைய அர்த்தம் என்ன? உள்ள நடுவில் இருந்தவர் வெளியே நிற்கிறார். எங்க உள்ள இருக்கிற இயேசு வெளியே போக முடியுமா? வசனம் சொல்லுது, எசேக்கியேல் 8:6, மனுபுத்திரனே, இவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிற துணிகரமான காரியம், அருவருப்பான காரியத்தை பார்த்தாயான்னு சொல்றார் எசேக்கியேல் 8:6. இன்னைக்கு அதான் நடக்குது. அதாவது ஆதாம் ஏவாளுக்கு கூட பரவாயில்லைங்க, நிர்வாணம்னு தெரிஞ்சோன்னா ஓடி ஒளிஞ்சிட்டான் பாருங்களேன். ஆதாம் ஏவாளை பாருங்க, அத்தி இலையை போட்டுட்டான், மேல அத்தி இலையினால ஒரு ஆடையை தைச்சிட்டான். அவன் எப்படி தைச்சான்னு தெரியாது, தைச்சிட்டான். ஆக முதல்ல நீங்க நம்ம அந்த காலத்தில் பார்த்துருப்போம், இந்த கட்டு மனுஷங்கன்னு காட்டுவாங்க, ஜங்கிளில் இருக்கிறவங்கன்னு காட்டுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய மிக முக்கியமான இடங்களை மட்டும் மறைத்தா மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒருவேளை அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அதை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறான். ஐயா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆதாமால தேவனை பார்க்க முடியல. அவன் சொல்றான், நான் நிர்வாணி. டே, நீ தான் அத்தி இலையில போட்டிருக்கேடா, எப்படா நிர்வாணின்னு சொல்ற? இந்த எனக்கே இது நிர்வாணின்னு தெரியுதியா? நான் போட்டு மறைச்சிருக்கிறேன், ஆனாலும் எனக்கே இது நிர்வாணம் தெரியுது. நீங்க பார்க்குற அளவுக்குலாம் என்கிட்ட மறைக்க ஒண்ணுமே இல்லையா? இது இது நிர்வாணம் யான்ட்டான். அவன் போட்டிருந்ததை விட குறைவான ட்ரெஸ்ஸு, அதை விட மோசமான ட்ரெஸ்ஸு, அதை விட அருவருப்பான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் நீங்க சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கு. கேட்டோம்னா, ஏன் போட்டா என்ன துணிகிறோம் பாருங்க. அதான் அந்த மனவாட்டி சொல்றா, ட்ரெஸ்ஸை கலைஞ்சு போட்டேன். அதெல்லாம் எப்படி மாற்றுறது? இன்னைக்கு சபை ஒரு டிஸ்டன்ஸுக்கு போயிருச்சு. ஊழியக்காரனே சொல்றான், இதுக்கு மேலெல்லாம் அதை மாற்ற முடியாதுங்க. ஒருத்தர் சொல்றாரு, என் சர்ச்சை இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அது அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கொடுத்த பொறுப்பில் நான் ஃபெயிலியர், நான் அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பேஷண்ட் இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே என் மருத்துவம் அங்கே யூஸ் ஆகாதுங்க, அவ்வளோதான், கையை மீறி போயிருச்சு, பேஷண்ட் டெட்டு. அதுதான் நடக்குது இன்னைக்கு. ஆத்மா டெட்டு, துணிகிறோம். இன்னைக்கு பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, இதுக்கு மேல கையை மீறி போச்சு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. யூ ஃபெயிலியர் இன் யுவர் ஜாப். உன்னுடைய வேலையில் அசதியா இருந்து நீ தொலைத்து விட்டாய். சிங்கப்பூர்ல ஒரு அருமையான ஊழியக்காரர் இருக்கிறார், நான் ரொம்ப நேசிக்கிறதான ஒரு மனுஷன். அவருடைய சர்ச் போய் பாருங்க, எல்லா சகோதரர்களும் ஷர்ட் போட்டு ஃபுல் கை போட்டு தான் வரணும், பேண்ட் போட்டு தான் வரணும். பெண்களுக்குரிய ட்ரெஸ்ஸோ டாப்ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு தான் வரணும். அரைகுறை ஆடை. நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் கிராமத்தில். உடனே நீங்கள் நினைப்பீங்க, தமிழ்நாட்டில் கிராமத்தில் தான் அப்படி தான் சர்ச் நடத்த முடியும். அவர்னா பழமைவாதி மாதிரி பேசுகிறாரு. இன்றைக்கும் அந்த சர்ச் இருக்கு, சிங்கப்பூருக்குள்ளே இருக்கு. சிங்கப்பூரில் இருக்குது, சர்ச்சு ஃபுல்லாக இருக்குது. அந்த சர்ச்சை விட்டு இன்னொரு சர்ச்சுக்கு எவனும் போக மாட்டான். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்? எங்கள் பாஸ்டர் எங்களை கரெக்டாக நடத்துகிறாருங்கிறான். எஸ் எஸ். ஏங்க ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? ஓ, பரலோகத்தில் அந்த தூதர்கள் 6 சட்டைகளை வச்சிருக்கிறவன் 2 ஆளை முகத்தை மூடி, 2 ஆளை காலை மூடி, 2 சட்டைகளை அடித்து பரிசுத்தர் பரிசுத்தர், அந்த ஒரு பாவமும் செய்யாத பரலோகத்திலேயே இருக்கிறவனே, சுத்தமான இடத்துல இரவும் பகலும் இருக்கிறவனே எல்லாத்தையும் மூடிக்கிறான், அவரை பார்க்க முடியலன்னு. ஏன்னா அவர் அவ்வளோ பரிசுத்தர். இவன் வந்திருக்கான் சர்ச்சுக்கு, எப்படி ஆஃப் ட்ராயரு பேண்ட்டை கிழிச்சு விட்டுட்டு. கேட்டா இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? இதோ சபை வஸ்திரத்தை கலைஞ்சு போட்டு படுத்திருக்கு. மணவாளன் விட்டுட்டு போயிடுவார், ஒரு அளவுக்கு தான் பேசுவார், கதவை தட்டுவார், கூப்பிடுறதுல அன்பை தான் கூப்பிடுவார். என் புறாவே, என் உத்தமியே,
கதவை தர, எல்லாம் அன்பா தான் கூப்பிடுவாரு. ஒரு நாள் வரும், போயிடுவாரு. அதுக்கப்புறம் காவலர்கள் பிடிச்சி அடிப்பாம்பாரு, அடி உபத்திரவ காலம் ஒன்று வரும் பாரு. எனக்கு என்னவோ நீ உபத்திரவ காலம் வர்றதுக்குள்ள உனக்கு நீயே உபத்திரவத்தை வருவிச்சு கொள்வியோன்னு தோணுது. நிறைய பேர் இப்போ அப்படிதான் தோணுது, உபத்திரவத்தை அவங்களே வருவிச்சு கொள்வாங்க போல தெரியுது. போற போக்கு அப்படித்தான் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. முதலாவது சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வஸ்திரம் களைஞ்சு போட்டதை துணிகரமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கழட்டியாச்சுங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் எங்கள் சர்ச், நாங்கள் இப்படி தான் இருப்போம் சொன்னால் பெரியவங்க சொல்கிறாங்க, டே இப்படிலாம் பண்ணாதீங்கடா, இந்த மாதிரி செய்யக்கூடாதுடானா. ஏன் செஞ்சா என்ன, நான் அப்படி தான் செய்வேன், நான்லாம் என்னை எவனை எதுவும் கேட்கக்கூடாது. இதோ வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், பாதரட்சை எப்படி மாட்டுவேன், அதெல்லாம் முடியாது. கடை ஒரு நாள் வரும், கதவை திறந்து கண்டு வெளியே வந்து பார்த்தபோது உனக்கு அப்போதான் உண்மை தெரியும். ஏன்னா நீ ஒரு கதவுக்குள்ளே உட்காந்துருக்க, ஒரு ரூம்குள்ளே உட்காந்துருக்க, உனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு உட்காந்துருக்க. அந்த வட்டத்துக்குள்ள நீ செய்யறதெல்லாம் சரி, அந்த வட்டத்துக்குள்ள நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு உன் மைண்டு சொல்லும். கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்து பாரு, கதவை திறந்து பாரு. நேசரோட போகிறவனுக்கு மட்டும்தான் மரியாதை, நேசர் இல்லாமல் போகிறவனுக்கு என்ன ஆகுன்றது உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரத்தை அப்புறம் போய் வாசித்து பாருங்க. முதலாவது வஸ்திரம் இல்லாமல் கழட்டி போட்டு விட்டு கிடக்கிற சபை. இன்னைக்கு சபைகள் அப்படித்தான் இருக்கிறது. ரெண்டாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். யார் இவங்க? 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இவங்க யாரு? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ இவங்க யாரு? நல்ல வஸ்திரம் போட்டவங்க தான், நல்ல ட்ரெஸ் போட்டு அலங்காரம் பண்ணி மணவாளனை பார்க்க போறாங்க. ஆனால் மணவாளன் வர தாமதித்த போது கையில் தீவெட்டியோட போனாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மணவாளன் வர தாமதித்த போது சபை தூங்க தொடங்கி விட்டது. முதல்ல உள்ள மணவாட்டி தூங்கல, அவளுக்கு சத்தெல்லாம் கேட்குது. என்ன அவ பிரச்சனைனா, அவ ஒரு ஃபார்முலாக்குள்ள வந்துட்டா, வஸ்திரத்தை கலைச்சிட்டேன், இது என்னுடைய சட்டத்திட்டம், இதுக்கு மேலே இதை போட முடியாது. அவளுடைய சுயாதீனத்துக்குள்ள அவ போயிட்டா. பட் அவளுக்கு என்ன கேட்குது? சத்தமெல்லாம் கேட்குது. மணவாள சத்தம்லாம் அவளுக்கு தெரியுது, எல்லாம் தெரியுது, ஆனால் செய்ய முடியாது. அப்படி ஒரு குரூப் அது. இவங்க எப்படி தெரியுமா? இவங்க கையில் தீவெட்டி வச்சுருக்காங்க. அதாவது தீவெட்டிங்கிறது கர்த்தருடைய வசனம். அதாவது உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. தீவெட்டிங்கிறது டார்ச், காட்ஸ் வேர்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்லா கவனிங்க, 11வது வசனம் 10ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு நிருபம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாக பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வர பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். அந்த இதில் நின்றுக்கிட்டே இருப்பான். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, விளக்கு அணையாமல் பார்த்துக்கிறது அவனுடைய வேலை. யாருடைய வேலை? அந்த ஆசாரியனுடைய வேலை. விளக்கு அணையாதபடி பாதுகாத்து கொள்ளணும். ஆனால் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த விளக்கு அணைஞ்சு போகிற ஒரு சுபாவத்தில் இருக்குது. அந்த தீவெட்டி அணைஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு. விளக்கு அணைஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த விளக்கை எரிய வைக்கிறதுக்கு எண்ணெய்க்கு போகிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். யாத்திராகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த விளக்கு அணையாதபடிக்கு, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, நல்லா கவனிங்க, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. லேவியராகமம் 24:2 அப்படி இருக்கு, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். இப்போ இந்த தீவெட்டியை பிடிச்சிட்டு போனவங்களுடைய தீவெட்டி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அணைஞ்சு போச்சு. ஏன் அணைஞ்சிருச்சு? அந்த யாத்திராகமத்தில் வாசிச்சோம் இல்லையா, அங்கே என்ன வசனம் சொல்லுது? நாடோறும் பிழிந்த ஒளிவ எண்ணெய் அதில் ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கணும். விளக்கு அணையணும்னா எண்ணெய் இருக்கணும். இப்போ ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள நீங்கள் போறீங்க, அங்கே போகும்போது விளக்கு இருக்குது, அந்த விளக்கில் வெளிச்சம் இருக்குது. அந்த விளக்கு தான் இயேசு கிறிஸ்து. அதில் எண்ணெய் யாரு? பரிசுத்தாவினுடைய மகிமை, ஊழியக்காரனுடைய அனுபவம். ஊழியக்காரன் அங்கே நாள்தோறும் நிற்கணும், அந்த பரிசுத்தாவில நிறைஞ்சவனாக இருக்கணும்.
அவன் நிறைஞ்சிருக்கும் போது அவன் மூலமாக இயேசு பிரகாசிப்பார். அதுல சமூகத்து அப்பத்தின் மேஜையில் இருக்க அப்போஸ்தலர் உபதேசத்தை அவங்க சாப்பிடணும். அதான் அதோடைய அர்த்தம். ஆனா என்ன நடக்குது? தீவெட்டி அணைஞ்சு போச்சு. இப்ப இங்க என்ன இல்ல? வசனம் இல்ல. வசனம் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? எண்ணெய் இல்ல. எண்ணெய் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அபிஷேகம் போச்சு. இன்னைக்கு சபை நல்ல அலங்காரம் பண்ணி மணவாளனை எதிர்கொண்டு போறதுக்கு ரெடியா நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்ன இருக்கணுமோ அது இல்லை. இன்னைக்கு சபைகளை பொறுத்த வரைக்கும் கடைசி காலத்தில் நான் சொல்லுவேன், சபைகளுக்கு பஞ்சம் இல்லை. சபைகளில் ஃபெசிலிட்டிஸுக்கு பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு சபையும் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் 5 மில்லியன் 10 மில்லியன்ல தான் நீங்க சபை நடத்துறீங்க. சொந்த கட்டடத்தை வச்சு நடத்துறவங்கலாம் அப்படிதான் நடத்துறோம். இன்னும் சொல்ல போனால் நமக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்கு. தி பெஸ்ட் பிஏ சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற ஆன்லைனாக இருக்கிறதுனால எவ்ரிபடி ஹேவ் தர் ஓன் கேமரா ஃபெசிலிட்டிஸ், மீடியா டீம், அப்புறம் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்கள், வாட் எவர் வி நீட் எல்லாமே இருக்கு இன்னைக்கு சர்ச்சில். சபையில் குறை ஒன்றும் இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா சபையில் ஒன்றுமே இருக்காது. எப்படி ஊருக்கு வெளியே கொட்டா போட்டிருப்பாங்க, கொட்டடிப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல கூடி ஆராதிப்பாங்க, ட்ரம்மு தான் இருக்கும், விளக்கில் தான் இருக்கும். நீங்கள் ஆனால் மற்ற கரிஸ்மெட்டிக் சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராண்டாக இருக்கும். ஆனால் மணவாட்டி சபைன்னு சொல்லக்கூடிய பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ், ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தே டோன்ட் ஹேவ் எனி ஃபெசிலிட்டிஸ், பட் ஸ்பிரிட்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த ஸ்பிரிட்டில் அவங்களுக்கு இருந்ததான தேவன் கொடுத்ததான அந்த அபிஷேகம், அந்த வசனம், எத்தனையோ பாரம்பரிய சபைகள்ல இருந்து பிசாசை விரட்டுறதுக்கு பெந்தகோஸ்தே சபைக்கு அனுப்பி விடுவாங்க. இது நடந்த உண்மைகள். 30 வருஷத்துக்கு முன்னாடி சில சபைகளுக்கு போனால் பிசாசு ஆடிச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே கூட்டு போயிருங்க, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒரு பெந்தகோஸ்தே குரூப் இருக்கும், அங்கே கூட்டு போங்க, அங்கே விரட்டுவாங்க. உண்மை, நிஜம் நடந்துச்சு. ஏன்? அங்கே வெளிச்சம் இருந்துச்சு, விளக்கு திகு திகு திகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, பிரகாசம், கர்த்தருடைய வசனம், மகிமை. அங்க போனாலே ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அது சொல்லுவாங்க. பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு போகாம பார்த்துக்குங்கம்பாங்க. உண்மை. எப்போ பாரம்பரிய சபைகளில் சொல்லுவாங்க, பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு போகாம பார்த்துங்க, அங்க விட்டுறாதீங்க. ஏன்? அவங்க அப்படியே மாத்திடுவாங்க. அதான் அங்க போனா அவன் மாறிடுவான். ஏன்? அந்த தீ அவனை பற்றி எரியும். அதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருந்த அபிஷேகம். இன்னைக்கு மணவாளனை சந்திக்க புறப்புற கன்னிகை மாதிரி இருக்கிறோம். சபை எப்படி இருக்குது? பயங்கர கிராண்ட், பயங்கர கிராண்ட். யோசிச்சு பாருங்க, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை பார்க்க போற பொண்ணு எப்படி இருப்பா? அப்படித்தான் சபை இருக்கு இன்னைக்கு, பயங்கர கிராண்ட். ஒரு குறையும் இல்லை. என்னை கேட்டா நான் சொல்லுவேன், பல பாரம்பரிய சபைகளை பார்க்கிலும் ஆவிக்குரிய சபைகள் இன்னைக்கு பயங்கர கிராண்ட். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் வேர் இஸ் த ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானவர் எங்கே? அபிஷேகம் எங்கே? அங்க இருந்த ஃபயர் எங்க? பிசாசு உள்ள உட்காந்துக்கிட்டு மிரட்டுது ஊழியக்காரனை. சபை ஒட்டுங்கி போய் நடுங்கி போய் நிக்குது. நான் சொல்லுவேன், எத்தனையோ கொள்ளை நோய்களும், எத்தனையோ வியாதிகளும் மரணங்களும் சபைகிட்ட தோத்து ஓடி இருக்கு. இந்த நூற்றாண்டு தான் சபை வியாதியை பார்த்து பயந்த நூற்றாண்டு. நான் தைரியமாய் சொல்லுவேன், எனக்கு முன்னாடி உள்ள எத்தனையோ ஹிஸ்டரிஸ் எடுத்து படிச்சு பாருங்க. கம்யூனிசம், ஃபாசிசம், நாசிசம் காலத்திலேயா இருக்கட்டும், ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்த போதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எந்த வியாதியா இருக்க மாட்டோம், சபை வியாதியை ஜெயித்திருக்கிறது, பிசாசை ஜெயித்திருக்கிறது, ராஜ்யங்களை ஜெயித்திருக்கிறது. சபைக்கு முன்னாடி எல்லாம் தூள் தூளா போயிருக்கு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியிலேயே சபை பயந்து போய் உட்கார்ந்துருக்கு. காரணம், தீவெட்டி எரியல, தட்ஸ் a mistake. இருட்டில் இருக்கு, வசன வெளிச்சம் இல்லை. ஆனால் தேங்க் காட், இந்த 1.5 வருஷத்தை பொற்காலம் என்று நான் சொல்லுவேன். இந்த 1.5 வருஷம் கர்த்தருடைய மகா பெரிய பொற்காலம். ஏன்? அபிஷேகத்தில் தனிப்பட்ட முறையில் ஜனங்கள் வசனத்தில் வளர்ந்திருக்கிறார்கள். சபை வளரத் தொடங்கி இருக்கிறது, அபிஷேகத்தில் வளருது, சபை மகிமையில வளர்ந்துருக்கு. ஏன்? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? சபையில எல்லாமும் இருந்துச்சு. ஆட்டம் இருந்துச்சு, பாட்டம் இருந்துச்சு, புகை போட்டு மூட்டம் போட்டு ஆடுறது இருந்துச்சு, ஊழியக்காரனே மேலே ஏறி ஆடுற மாதிரி இருந்துச்சு, சபையினுடைய தலையே ஆடுச்சு. சபையினுடைய தலைன்னா சொல்றது ஊழியக்காரனை, ஏசுநாதர் அல்ல,
ஊழியக்காரன் குடும்பமாக மேலே ஏறி மனைவியோட டான்ஸ் ஆடின காலம் இருந்துச்சு. அதை தவிர்த்து இன்னும் சொல்ல போனால் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பர்த்டே, மேரேஜ் டே, கேம்ப்பு, ரெக்ரியேஷன் எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் இருந்துச்சு. இயேசுநாதர் மட்டும் இங்கே இல்லை. அங்கே ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லை. இங்கேருந்து கிளம்பி 3 நாள் கேம்ப் போகிறது. கேட்டு பாருங்க, எங்கள் சர்ச் கேம்ப் போய் என்ன பண்ணுவீங்க? பீச்சில் விளையாடுவோம், அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் விளையாடுவோம், அப்புறம் நல்லா சாப்பிடுவோம், அப்புறம் காலையில் ஆராதனை, சாயங்காலம் ஆராதனை, ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆராதனையும் களியாட்டத்தையும் ஒன்றா கலக்கவே கூடாது. எங்கெங்கெல்லாம் களியாட்டமோ ஆராதனையும் ஒன்றா கலக்குதோ அங்கெல்லாம் ஃபெயிலியர். நீங்கள் பைபிளில் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க, எங்கே வேணால் எடுத்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் களியாட்டமும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒன்றா கலக்குதோ அங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அடி பைபிளில். அது சீனாய் மலைக்கு கீழேயா இருக்கட்டும், அங்கே ஆரம்பித்து அது மிரியம் ஆடின ஆட்டமாக இருக்கட்டும், தாவீது ஆடின ஆட்டமாக இருக்கட்டும், எங்கே வேணால் பாருங்கள், அதோடைய முடிவு என்னவா இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏதோ ஒன்று அங்கே ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கும். கவனிச்சு கொள்ளுங்க. சபை எப்பொழுதும் எரிகிற சபையாக இருக்கணும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் சொன்னார் ஆண்டவர், விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும், விளக்கு அணையாதபடி பாதுகாத்துக்கொள்ளு அப்படின்னாரு. இன்னைக்கு சபையில் விளக்கு எரியுதா? எரிஞ்சிக்கிட்டே இருக்குதா? வசனம் என்கிறதான அனல் இருக்குதா? பரிசுத்த ஆவியினுடைய அனல் இருக்குதா? பாருங்க, 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, அப்போஸ்தலரை கண்டு ஜனங்கள் பயந்திருந்தார்கள். எனக்கு அந்த வசனத்தை படிக்க படிக்க எனக்கு இன்னுமே சொல்லுவேன், ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 5ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம், சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அடுத்து 13வது வசனம், மற்றவர்கள் ஒருவனும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை. எப்படி இருக்கு பாருங்க, ஜனங்களுக்கு அவங்கள கண்டாலே பயமா, ஜனங்க அவங்க கிட்டவே போறதுக்கு பயப்படுறாங்களாமா. இவங்க யாரு? அந்த ஊரை படி பார்த்தா சாதாரண மீனவர்கள், அந்த ஊர் படி பார்த்தா மீனவர்கள். ஆனா இவங்களை பார்த்தா ஒரு பயம் வருது பாருங்களேன். இது எதனால வந்த பயம்? அவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, அவங்கிட்ட வேத வசனம் இருக்கு. அவன் எழுந்திருச்சு பேச ஆரம்பிச்சானா ராஜா சொல்றான், கொஞ்சம் குறைய நீ என்னை மாத்த பார்க்கறேன்றான். அதுதான் சத்தியம், அதான் அபிஷேகம். அந்த அனல் அவனை பற்றி எரியும். இன்னைக்கு தீவட்டி அணைஞ்சு போய் என்ன இல்லை, அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? தீவட்டி அணைஞ்சு போனதே தெரியாம இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள், நான் தான் எப்பவும் சொல்லுவேன், எத்தனை ஊழியர்கள் ஆராதனைக்கு முன்னாடி முந்தின நாள் உட்காந்து காத்திருந்து வசனம் எடுக்கிறோம். ஒருத்தர் ஒரு நல்ல செர்மன் கொடுத்தாரு, அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஆவியானவர் சொல்றாரு, அவர் கொடுக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி செர்மன் இவர் கொடுக்க மாட்டாரு. எனக்கு உடனே அந்த 7 பாயிண்ட்டையும் போட்டு அந்த பாயிண்ட்ல உள்ள காரியங்களை எடுத்து அப்படி போடுறேன். அந்த செர்மன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசின ஃபேமஸ் செர்மன். அந்த செய்தி, ஆடா நீங்க செய்தி எடுத்து பேசுறது தப்பு இல்லை, உங்க செய்தி மாதிரியே பேசுறீங்க பாருங்க. ஏன் செய்தியை எடுத்து பேசுறீங்க? முதல்ல சில நேரத்தில் சில உதாரணங்களையோ அல்லது தேவையான சில சம்பவங்களையோ எடுத்துக்கிறது வேற, அது இயல்பு. முழு செய்தியுமே நீ இன்னொருத்தங்கிட்ட எடுக்கிறேன்னா அப்ப நீ என்ன பண்ணிருப்ப? நேத்து ஆராதனைக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அப்பனா உன் தீவட்டி அணைஞ்சு போச்சு இல்ல, உங்ககிட்ட அனல் இல்லைல்ல. உங்ககிட்ட அனல் இல்லாட்டி எப்படி உங்க கீழே உட்காந்துருக்கிறவன்ட்ட அனல் இருக்கும்? உங்ககிட்ட அனல் இருந்தா தானே அங்கே குளிரா வரவன் அனல் பத்தி எரியும். நீ உட்காந்து காத்திருந்த பரலோகத்திலிருந்து அந்த வார்த்தையை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உன் வாயிலிருந்து வார்த்தை தீயா தெரிக்கும். அந்த அனல் அவனை பற்றி பிடிக்கும். அதனால்தான் இயேசு பேசும்போது ஜனங்க அப்படியே அட்ராக்ட் ஆனாங்க. இயேசுநாதர் ஒரு இடத்துல பேசிட்டு இன்னொரு இடத்துக்கு பேசுறதுக்கு போறதுக்குள்ள இவன் நடந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான், ஓடி வரான் வசனம் கேட்க. நீங்க நம்ம என்ன சொல்றோம்? ஜனங்களுக்கு துணிகிறோங்க, ஜனங்க கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் ஜனங்க, அதனால என்ன பண்ணலாம், 45 மினிட்ஸ் எல்லாம் செய்தி ரொம்ப அதிகம். அதனால நம்ம என்ன செய்வோம், ஒரு 20 மினிட்ஸ் செர்மனை குறைச்சிருவோம். வர்ஷிப் ஒரு 1 hour பண்ணுவோம். ஏன்? வர்ஷிப்ல இவனும் ஈடுபட மாட்டான், அதுவும் ஈடுபடாது, சும்மா கண்ணை மூடிட்டு நிற்கும். பாதி வர்ஷிப் முடியும் போது தான் சேரும். இப்போ வர்ஷிப்புங்கிறத இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஜாயினிங் டைம் அது.
லெஷர் டைம் மாதிரி அப்படி வந்து ஜாயின் பண்ற என்டர்டைன்மெண்ட் டைம். வசனம் சொல்லுது, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிட்டு. ஃபர்ஸ்ட் சவுண்டு கேட்டுச்சு பாருங்க, அவளுக்கு கதவை தட்டுற சவுண்டு கேட்டவன அவ ஏந்திரிக்கவே இல்லை பாருங்க. அவ ட்ரெஸ்ஸே இல்லாம கிடந்தா, பேசிட்டு கிடந்தா. இவ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா, தீவெட்டி இல்லை, இருட்டு, இருள். ஊழியத்தில் இருள், ஆவிக்குரிய வாழ்க்கை இருள், தனிப்பட்ட வாழ்க்கை இருள், எல்லாம் இருள். இப்போ என்ன பண்ணணும்? எங்கேயாவது யாராவது எண்ணெய் கொடுத்தா போய் வாங்குவோம். போய் எண்ணெயை வாங்கிட்டு வரத்துக்குள்ள நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வராங்க, திருப்பி கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 12வது வசனம். அப்படி அர்த்தம் என்னன்னா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த நெருப்பு வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் நெருப்பு இல்லாதவங்களுக்கும், அந்த எண்ணெய் அபிஷேகத்தை வச்சிருந்தவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அவங்க கதவுக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க, இவங்க கதவுக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் எவ்வளோ தெரியுமா கேப்பு? ஒரு கதவு அளவு தான் கேப். ஒரு சில இவ்வளோ தான் இருக்கும், ஒரு இன்ச் கணக்கில் தான் இருக்கும், அடி கணக்கெலாம் இருக்காது, இன்ச் கணக்கு தான் டிஃப்ரென்ஸ். அப்போ உன்னுடைய பரலோகம் இன்ச்சு கணக்கில் மிஸ் ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு அதான் விஷயம், அவ்வளோதான். இன்னைக்கு பரலோகம் மிஸ் ஆக போதுன்னா எப்படி மிஸ் ஆக போகுது? அவர் பாவம் செய்து அவர் துன்மார்க்கமாய் வாழ்ந்து நரகத்துக்கு போனாரா? இங்கே யூதாஸ் காரியத்தையா நரகத்துக்கு போனா? யூதாஸ் காரியத்தையா நரகத்துக்கு போனா? பக்கத்தில் உட்காந்துருக்கிற அப்போஸ்தலனுக்கும் இவனுக்கும் எவ்வளோ கேப் இருந்திருக்கும்? இன்ச்சு தான் கேப் இருந்திருக்கும். இவன் பொருளாசை இல்லாதவன், இவன் பொருளாசை உடையவன். ஆனால் எங்கே உட்காந்துருக்கான்? இயேசுடைய பந்தியில் உட்காந்துருக்கான். இவன் எங்கே போயிட்டான்? இருளுக்கு போயிட்டான். அவன் கேட்டின் மகனா மாறி நரகத்துக்கு போயிட்டான் பைபிள் சொல்லுது. ஆனால் இவன் நியாயத்திருக்கிறவனா பரலோகத்துக்கு வந்துட்டான், பக்கத்தில் உட்காந்துருக்கவன். இப்போ இவனுக்கும் கேப் எவ்வளோ? இன்ச்சு. ஆனால் இவனுக்கு பொருளாசை உள்ளே இருந்துச்சு, இவனுக்கு பொருளாசை உள்ளே இல்லை. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதைத்தான் இப்போவும் சொல்கிறேன். சபைக்குள்ளே இருக்கிறதுனாலையோ ஊழியத்தில் இருக்கிறதுனாலையோ நாம் கன்ஃபார்மாக பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னா உன் தீவட்டியை கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. வசனம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு பாரு. உனக்குள்ளே ஆவியானவர் கொழுந்து விட்டு எரியிறாரான்னு பாரு. உனக்குள்ளே இன்னும் ஜீவன் இருக்கான்னு பாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. ஆல்ரெடி செர்மன் டைரியில் இருக்கும், 10 டைரியில். அது வந்து அவங்களுக்கு அசட்டு மாதிரி. ஏதாவது ஒரு டைரியை திறந்து இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு எடுத்துட்டு ஒரு 45 நிமிஷம், ஒரு 40 நிமிஷம் கதையை அடிச்சு விட்றது. இன்னைக்கு உட்காந்து வாட்ஸ்அப்புக்கு கொடுக்குற நேரம் தேவ சமூகத்துக்கு கொடுக்கறதுக்கு இல்லை பாருங்க. ஒரு தடவை வாட்ஸ்அப்பை திறந்தோம்னா மூடுறதுக்கு 20 நிமிஷம் ஆகுது மினிமம். அதுவும் காலையிலலாம் ரொம்ப நேரம் ஆகுது. சிலர்லாம் ஊழியத்தில் உட்காந்து அடுத்தவனோட பேசுறது, கம்ப்யூட்டர் நோண்டுறது, வாட்ஸ்அப் நோண்டுறதே பெரிய ஊழியம். அவர் கேட்டிங்கன்னா பிஸி ஷெட்யூல், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். கூட உட்காந்தோம்னா அவன் ஜெபம் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. கூட உட்காந்தீங்கன்னா அவர் பைபிள் வாசிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எப்போ பாரு வாட்ஸ்அப்பு, எப்போ பாரு டிவி, எப்போ பாரு லேப்டாப்பு. கேட்டால் மினிஸ்ட்ரி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் பாவம் செய்யல, மினிஸ்ட்ரியில் இருக்காரு. என்ன பண்ணுறாரு? அது இப்போ வந்துருச்சு ஜூம் மீட்டிங். எல்லாரோடையும் உட்காந்து ஜூம் மீட்டிங்கை தப்பாக சொல்லலை. ஜூம்லேயே போனா நீ எப்போ தேவனோட போவ? ஜூம் மீட்டிங், வாட்ஸ்அப் மீட்டிங், ஊழியக்காரங்க மீட்டிங், அவரோட கமிட்டி மீட்டிங், இவரோட கமிட்டி மீட்டிங். கர்த்தர் கேட்குறாரு, என்னை எப்படா மீட் பண்ணுவ? நீ எப்போ என் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவ? திடீர்னு மெசேஜ் கொடுக்குற நேரம் வந்துடும். அப்படியே கார்லேயோ அல்லது புல்பீட்லேயோ ஒரு பைபிள் இருக்கும், அப்படியே திறக்கிறது. அந்த காலத்தில் லாட்ரி சீட்டு போட்ட மாதிரி ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே உட்காந்து பேசுறது. கீழே இருக்கிறவனுக்கும் தெரியும் அவர் கதை அடிக்கிறாருன்னு, இவனுக்கும் தெரியும் அவன் சும்மா ஒன்றும் கேட்கலன்னு. சும்மா உட்காந்து அரை மணி நேரத்தை ஒப்பேற்றிட்டு போகிறது. உன்னை நம்பி ஆண்டவர் கொடுத்துருக்கிற சபை தீவட்டி இல்லாமல் அணைந்து போயிருக்குமானால் நாளை தினத்தில் நீ எப்படி மணவாளனை சந்திப்பாய்? ஒவ்வொருத்தனும் பத்தி எரியணும். கர்த்தர் வரும்போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாய் மாறணும். கர்த்தர் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆண்டவர் நம்மகிட்ட அதிகம் எதிர்பார்க்கறது அதான். 2வது, அவள் தீவட்டி இல்லாமல் இருந்தாள், நெருப்பு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல் அணைந்து போய் கிடக்கிற சபை. 3வது, இதை விட மோசமான ஒரு சர்ச் இருக்கு.
அது என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கிறேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். ஃபஸ்ட்டு உள்ளவ நான் நிர்வாணின்னு அவ ஒத்துக்கிட்டா, நான் ட்ரெஸ்ஸை களைஞ்சி போட்டிருக்கிறேன். செகண்ட் உள்ள சபை, நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், பட் நான் தூங்கிட்டேன், விட்டுருங்க, என்கிட்ட நெருப்பும் இல்லை எண்ணெயும் இல்லை, நான் வரத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. இது 2வது. 3வது ஒரு சர்ச் இருக்குது. இது என்ன தெரியுமா? இது கொடுமை. தான் நிர்வாணி என்பதையே அறியாமல். இப்படி ஒரு சர்ச்சை நீங்கள் லைஃப்பில் இந்த காலத்தில் தான் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி எப்பயும் பார்த்துருக்க முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதாமுக்கு தான் நிர்வாணிங்கிறது தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும் தான் நிர்வாணி என்பதை. இப்போ நோவாவுக்கு தன் நிர்வாணம் தெரியுமா தெரியாதா? நோவாவுக்கு தன் நிர்வாணம் தெரியாது. ஏன்? வசனம் சொல்லுது, அவன் குடித்து வெறித்திருந்தான். இப்போ நோவாவுடைய வேலை என்ன? குடித்து வெறித்திருந்தார். இப்போ நோவாவை நம்ம we don't want to be a wrong சென்ஸில் போயிடாதீங்க. நோவா குடிகாரன் அப்படி போயிடாதீங்க. நோவாவுடைய காலத்தில் திராட்சை ரசம் ஈஸ்ட் ஃபார்ம் ஆகுறது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மேபி இருந்திருக்கலாம். நோவா குடித்தார், வெறுத்திருந்தார், வஸ்திரம் விலகி கிடந்தார், தான் நிர்வாணி என்பதை அறியாதிருந்தார். அப்பனா நிர்வாணிங்கிறத யார் தெரியாதிருப்பான்? குடித்து வெறித்திருக்கிறவன் தான் தான் நிர்வாணி என்பதை அறியாதிருப்பான். இப்போ பாருங்க, ஆண்டவர் நோவா காலத்தினுடைய பாவமா என்ன சொல்றாரு? புசித்தும் குடித்தும் அப்படிங்கிறார். அதாவது அவங்க வெறும் சாப்பிட்டது மட்டும் இல்லை, புசித்தும் குடித்தும். இந்த புசித்தும் குடித்தும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா விசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும். பெருந்திண்டினா புசித்து. அந்த புசித்துனா சாப்பிட்றது தப்பு இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தப்பு. 24 hours ரெஸ்டாரண்ட் அப்படின்னா என்னென்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாம். அதான் பெருந்திண்டி. 2வது வெறியினாலும். அங்கே குடித்துன்னு இருக்குல்ல, இதுதான் வெறி. குடிக்கிறதுன்றதுன்னா என்ன? நார்மலி இப்போ நம்ம எல்லா சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே ஆல்கஹால் கண்டென்ட்னு ஒன்று இருக்கு. ஜூஸ்லேயுமே இருக்கு, நீங்கள் போடுற டேப்லெட்ஸில் இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணுற யோகட்டில் இருக்கு, அப்புறம் நீங்கள் குடிக்கக்கூடியதான ட்ரிங்க்ஸில், சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் இருக்கு, ஒரு ஒரு மெடிசனில் இருக்கு. மைல்டாக ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் இல்லாமல் இருக்காது. ஆல்கஹால் கண்டென்ட் தப்பு கிடையாது, அதை பிரித்து வெறும் ஆல்கஹாலாக குடிக்கிறோம்ல, அதுதான் மிஸ்டேக். அது யோகட்டில் இருக்கும்போது நம்ம சாப்பிடும் போது அது நம்ம தப்பாக தெரியல. யோகட்டில் ஆல்கஹால் இருக்கு, கண்டென்ட் இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸில் இருக்கு, கண்டென்ட்டில் இருக்கு. அப்படி நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஆல்கஹால் அந்த போதை வேணும், நம்ம சாப்பிடல. நம்ம என்ன நினைக்கிறோம்? சாப்பிட்றோம், அதில் ஆல்கஹால் உடம்புக்கு தேவை, நம்ம உடம்புக்கு ஆல்கஹாலும் தேவையில்லை, அந்த கண்டென்ட்டும் ஒரு அளவுக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் சாப்பாட்டுக்குள்ளேயே அதை வச்சிருக்கிறார். நான் அதை பிரித்து வெறும் ஆல்கஹாலாக குடிக்கிறேன்ல, அதான் வெறி. அதே மாதிரி தான் இந்த சபை எப்படி இருக்குது? 3ஆம் அதிகாரம், சபைக்கு ஆசீர்வாதம் என்பதை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதுவும் சபைக்கு உண்டு, அதுவும் சபைக்கு உண்டு. ஆனா நீங்க அந்த ஆல்கஹாலை அதை தனியா பிரிச்சு வெறும் கிரேஸ் டாக்ட்ரின் அப்படின்னு கொண்டு போய், ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின் அப்படின்னு கொண்டு போய் அந்த வெறியை ஏத்துறோம் பாருங்க. நீ கோட்டீஸ்வரன் ஆகியே ஆகணும், நீ பணக்காரன் ஆகணும், உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் ஆகணும், நம்பர் 1 கிரெடிட் கார்டு வாங்கிட்ட இருக்கணும், உலகத்திலேயே மிகப்பெரியதான கார் நீ வச்சிருக்கணும், ஜெட் ஃபிளைட் வச்சிருக்கணும். தாட் ஃபுல்லா எது ஏறிடுச்சு? வெறி. இது எல்லா வெறியும் இருக்கு. இது கிரேஸ் டாக்டரின்ல பண வெறி. சபைக்குள்ள உட்கார்ந்திருப்பான் ஜாதி வெறி, சபைக்குள்ள உட்கார்ந்திருப்பான் படிப்பு வெறி, சபைக்குள்ள உட்கார்ந்திருப்பான் அந்தஸ்து வெறி, சபைக்குள்ள உட்கார்ந்திருப்பான் தன்னுடைய சுயநீதி வெறி, தன்னுடைய டினாமினேஷன் வெறி. நான்லாம் என்ன டினாமினேஷன் சார்ந்தவன் தெரியுமா? நாங்க தான் பரலோகத்தில் ஃபர்ஸ்ட் இருப்போம், நீங்கெல்லாம் வரவே மாட்டீங்கம்மா. அப்படி ஒரு குரூப் இருக்கு, அது ஒரு வெறி. ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணி. ஏன்? இது வந்த உடனே உன்னோட ரட்சிப்பின் வஸ்திரம் போயிருச்சு. என்ன கொடுமைனா, உன் வஸ்திரம் போனதே உனக்கு தெரியல.
நீ நிர்வாணி என்பதை தெரியாமல் அறியாமல். எப்படி நோவா வெறுத்து படுத்து கிடந்தார். பாவம் செஞ்சிருந்த ஆதாமுக்கு கூட கண்டுபிடிச்சிட்டாங்க நான் நிர்வாணிங்கிறத. ஆனால் என் திராட்சை ரசத்தினுடைய அந்த ஆல்கஹால் என் புத்தியை மங்க பண்ணி நான் எப்படி படுத்திருக்கனே எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் இன்னைக்கு தான் சபை எப்படி இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அவன் மைண்டில் பல வெறி ஏறி இருக்கு, பல வெறி ஏறி இருக்கு. நான் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஊழியக்காரன் தெரியுமா? வெறி ஏறிடுச்சு, வெறி ஏறிடுச்சு. எனக்கே நீ பைபிள் பற்றி சொல்றியா? வெறி ஏறிடுச்சு. அந்த பெருமை ஏறிடுச்சு. வசன பெருமைங்கிற வெறி ஏறிடுச்சு. எங்கிட்டே நீ இதை பற்றி பேசுறியா? வெறி ஏறிடுச்சு. இப்போ என்னாச்சு? உங்ககிட்ட இருக்கிற பாவம் எதுன்னு உனக்கே தெரியாமல் போச்சு. உங்ககிட்ட இருக்கிற அக்கிரமம், உங்ககிட்ட இருக்கிற அநியாயம் எதுன்னு உனக்கே தெரில. உன் நிர்வாணம் உனக்கே தெரில. இப்போ ஏன் உங்ககிட்ட சொல்ல முடியாதுப்பா? உங்ககிட்ட சொன்னால் நீ கேட்க மாட்ட. ஏன்? நான் எங்கிட்டேவா? I am the senior pastor in this country. I am the senior person in this denomination. I am the senior person in this subject. அப்படிங்கிற வெறி ஏறிடுச்சா? உங்ககிட்ட இருக்க பாவம் எதுன்னு உங்கள்கிட்ட சொன்னால் ஏறாது, மண்டையில் ஏறாது. தம்பி நீ இப்படி பண்ணுறதெல்லாம் தப்புப்பா. நான் வெறி ஏறினவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவான்? எங்கிட்டேவா? எங்களுக்கேவா? எங்ககிட்டயே சொல்கிறியா? உனக்கு வெறி ஏறிடுச்சு. உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆண்டவர் தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும், நீ நிர்வாணி என்பதை அறியாமல் இருக்கிறாய். கொஞ்சம் இப்படி பாருங்கிறார் ஆண்டவர். ஏன்? நீ எப்படி பார்த்துட்ட? நான் ஐஸ்வர்யம் உள்ளவன். அங்கே இங்கே சொல்கிறாரு பாருங்களேன், நீ ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை என்றும் சொல்லுகிறாய். அப்படின்னா என்ன? எல்லாம் அப்படி பார்க்கறது. வாசலில் கார் நிற்குது, சொந்தமாக வீடு இருக்கு, ஓன் சர்ச் இருக்கு, 1000 ஆத்மா இருக்கு, நமக்கு எல்லாம் ஓகே, எனக்கு என்னங்க குறை? ஆண்டவர் சொல்கிறார் இப்படி பார். ஏன் ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறடா? இங்கே எல்லாம் இருக்கு, இங்கே நிர்வாணம் இருக்கு. டோன்ட் லுக் அதர் சைட், லுக் யுவர் சைட். ஒன்று ஆராய்ந்து பண்ணிப்பார். அதான் வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இன்னைக்கு எல்லாரையும் பார்க்க தெரியுது, எல்லாரோடையும் கம்பேர் பண்ண தெரியுது. நான் ஐஸ்வர்யம் உள்ளவன். ஏன்? அவனுக்கு எங்கள் சர்ச் எவ்வளோ பரவாயில்ல, அந்த ஊழியக்காரனுக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல. அவங்களோட பார்க்குறதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அவரை பாருங்கள், யூடியூப்பில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அவருக்கு ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்களா? எனக்கு 1 மில்லியன் பார்க்குறாங்க. நான் ஆக்சுவலி எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்களா? ட்விட்டரில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்களா? ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களா? தம்பி நீ அதை பார்க்காதப்பா, இங்கே பாரு, உன் நிர்வாணத்தை பாரு. நீ குடித்து வெறுத்திருக்கிறப்பா, உனக்கு வெறி ஏறி இருக்குப்பா, பெருமை ஏறி இருக்குப்பா, அதனால் உன் வஸ்திரம் விலகி இருக்குப்பா, எல்லாருக்கும் தெரியுதுப்பா உன் நிர்வாணம். உன்னை மூட விரும்புகிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வஸ்திரத்தை வாங்கிக்கொள். நான் மூட விரும்புகிறேன். அடுத்தவனை பார்க்கறத விட்டுட்டு ஒன்றை பாருங்கிறார் ஆண்டவர். அதைத்தான் இன்னைக்கு சபைகள் என்ன நிலைமையில் இருக்குது? தான் நிர்வாணி என்பதை அறியாதபடிக்கு. ஜஸ்ட் லுக் அபவுட் யுவர் செல்ஃப். பாருங்க எங்கே நம்ம விலகி இருக்கிறோன்னு பாருங்க. ஆண்டவர் நம்மகிட்ட உணர்த்த விரும்புகிறார். இன்னைக்கு சபைகள் ஐஸ்வர்யத்தில் எந்த குறைச்சியும் கிடையாது. 160% சபைகள் நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஒரு 40% சபைகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, உன் நிர்வாணம் எப்படி இருக்குது பாரு. நீ குருடனும் பரிதபிக்கப்பட்டவனும் நிர்வாக்கியம் உள்ளவனும். ஆனால் நீ என்ன சொல்கிறனா ஐஸ்வர்ய சம்பன்னு சொல்லிட்டாலே. உன்னுடைய அட்வான்டேஜ் மட்டும் உனக்கு தெரியுது, பட் உன்னுடைய டிஸ்அட்வான்டேஜ் உனக்கு தெரியலங்கிறார் ஆண்டவர். உன்னுடைய அன்ஃபார்ச்சுனேட்லி உன்னுடைய அட்வான்டேஜ் வந்து உலகத்துக்குரியது, உன்னுடைய டிஸ்அட்வான்டேஜ் பரலோகத்துக்குரியது. அந்த பரலோகத்துக்குரியதில் நீ டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிற. இதிலெல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. சிமர்னா சபையை பார்த்து சொல்கிறாரு, நீ தரித்திரனாக இருந்தும் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேங்கிறார். அவன் உலக பிரகாரமாக தரித்திரன், ஆனாலும் அவன் ஸ்பிரிச்சுவலி பயங்கரமாக ரிச்னஸில் இருக்கான். ஆனால் நீ உலக பிரகாரமாக ரிச்னஸில் இருக்க. உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே பிராண்டட். பட் காடுகிட்டப்பா நான் உன் நிர்வாணம் தெரியுதாம்மா அவருக்கு. ஆண்டவர் சொல்கிறார் மோசே கிட்ட, பலிபீடத்தில் ஏறும் போது உன் நிர்வாணம் காணாதபடிக்கு உன் உள்ளான ஆடையை தரித்துக்கொள், உள்ள இருக்கிற இன்னர் கார்மெண்ட்ஸை செக் பண்ணுங்கிறாரு. நவ் யூ வாண்ட் டு செக் அபவுட் யுவர் இன்னர் கார்மெண்ட்ஸ். பாரு உன்னை நீ எங்கே பாருன்னு பாரு.
கடைசியாய் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இன்னும் ஒரே ஒரு சபை இருக்கு. டைப் ஆஃப் சர்ச்சஸ், நம்ம 3 டைப் ஆஃப் சர்ச்சஸ் இந்த என் டைமில் பார்த்துட்ருக்குறோம். இன்னும் ஒரு டைப் ஆஃப் சர்ச்சஸ் இருக்குது, அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பல வருண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய். அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததும் இல்லை, சம்பவிப்பதும் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரா, நீ வஸ்திரம் இல்லாமல் இருந்ததுனால உன்மேல் என் வஸ்திரத்தை போட்டேன் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது, 8வது வசனம், கடந்து போன போது இதோ உன் காலம் பருவ காலமாக இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். 8வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் நீ நிர்வாணத்தில் கடந்த, பாவத்தில் கடந்த, உன்னை கேட்பாரற்று கிடந்த, உன்னை கொண்டாந்து என் வஸ்திரத்தை உன் மேலே போட்டு, அதான் இயேசு சிலுவையில் போட்டது, ரட்சிப்பின் வஸ்திரம் இப்போ நம்ம மேலே போட்டார். போட்டு என்னுடையவள் ஆக்கிட்டேன், என்னுடைய மனவாட்டின்னு உன்னை ஆத்தரைஸ்டு பண்ணிட்டேன். அதான் நம்ம மனவாட்டிய சபை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோமா, அந்த 16வது வசனத்தில் சொல்கிறார், நீ என்ன பண்ண, உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பல வருண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய். நான் உனக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்களை எடுத்து அதை கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணி அதன் மூலமாக அடல்ட்ரி நடந்துச்சான். ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்தை நீங்கள் தியானிச்சு பாருங்க. இன்னைக்கு நடக்கிறது அப்படியே இருக்கும் இந்த வசனத்தில். ஏன் தெரியுமா, இன்னைக்கு நாம எதெல்லாம் எடுத்து ஜனங்களை மோசம் போய்கிட்டு இருக்கோமோ அது எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. குறிப்பா வசனம். இதே வசனத்தை எடுத்து ஜனங்களை மோசம் போக்கி, இந்த இடத்துல வேசித்தனம் பண்ணினாயின்னா லிட்ரலி இல்லை. வேசித்தனம் என்பதுக்கு இதன் அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற உபதேசத்தோடு கலந்து கொள்ளுதல். இங்கேயே ஆண்டவர் சொல்வார், நீ எகிப்தியரோடு கூட அசிரியரோடு கூட வேசித்தனம் பண்ணினாய், அவருடைய காரியங்களை உங்க இதுக்கு கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன எதை பற்றி சொல்கிறாருன்னா, எகிப்திய உபதேசம் அசிரிய உபதேசம் இதோடெல்லாம் கலந்ததை சொல்கிறார். அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் நமக்கு கொடுத்ததான இந்த ரட்சிப்பின் உபதேசத்தை எடுத்து, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எடுத்து, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை எடுத்து நம்ம மற்ற உபதேசங்களோடு கூட கலந்து, இன்னும் சொல்ல போனால் உலக உபதேசங்களோடு கூட கலந்து, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுத்தது உன் நிர்வாணத்தை மூடுறதுக்கு, நீ அதை எடுத்து மற்றவர்களோடு கூட கலந்து வேசித்தனம் பண்ண தொடங்கிட்ட. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுற விஷயங்களில் ஒன்று இதுதான். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். இதெல்லாம் எடுத்து ஜனங்களை எப்படியாவது கொண்டு பரலோகத்தில் சேர்க்கணுன்றதுக்கு தான் நமக்கு அது ஆண்டவர் கொடுத்தாரு. வரங்களாக இருக்கட்டும், அல்லது நம்ம கொடுக்கப்பட்டதான மற்ற காரியங்களாக இருக்கட்டும், கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது டேலண்ட்ஸாக இருக்கட்டும். இப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு, இல்லை ஒரு டேலண்ட்டு கொடுத்துருக்காரு, நல்லா எனக்கு ஒரு இசை வாசிக்கிறதா இருந்தாருன்னா அதை எடுத்து நான் கர்த்தருக்கு யூஸ் பண்ண தான் எனக்கு கொடுத்தாரு. நான் எப்போ அதை எடுத்து உலகத்தானோடு கூட, உலகத்தில் உள்ளவங்களோடு கூட இணைந்து, அவர் எனக்கு கொடுத்த பல வர்ண ஆடையை எடுத்து நான் அதை இங்கே யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் சொல்றாரு, நீ அவனோடு கூட வேசித்தனம் பண்ணின. இன்னைக்கு அதான் நடக்குது. நான் சொல்றது நாட் ஒன்லி மியூசிக். இங்க இருக்கிற பாட்டை கொண்டு போய் ஆண்டவர் கொடுத்த டேலண்ட்டு, குரல், இதை கொண்டு போய் வேற எங்கேயோ பாடிட்டு இருக்கிறான். ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட், இதை கொண்டு போய் எங்கேயோ வாசிட்டு இருக்கிறான். உலகத்துக்கு, உலக இசைக்கு, உலகத்தில் உள்ளதானவங்களுக்கு வாசிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றார், இந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க, 16ஆம் அதிகாரம். அதே மாதிரி சர்ச்சும் போயிருச்சு. சர்ச்சும் போயிருச்சு. என்ன கொடுமைனா, ஒரு காலத்தில் சர்ச்சில் இருக்கிறவன் இங்கிருந்து போய் சினிமாக்காரனோடையோ எவனோடையோ ஆடினானா பின்மாற்றம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லும் போது அப்படி சொல்லுவாங்க, அவன் பேக் ஸ்லைடிங்க, சர்ச்சை விட்டு போயிட்டான். இப்போ கொடுமை என்னன்னா, அவனை கூட்டிகிட்டு சர்ச்சுக்குள்ளே விட்டுட்டாங்க. அங்கே வாசிக்கிறான்ல, அவனை கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ளேயும் வாசிக்க விட்டாங்க. இதுக்கு பேர் பேக் ஸ்லைடிங் இல்லை, சர்ச் அடல்ட்ரி. சபையில் வேசித்தனம். அவ்வளோதான், ஃபினிஷ், ஓவர். ஆண்டவர் சொன்ன எல்லாம்
துல்லியமாய் நடக்குது. இப்படித்தான் சபைகள் கடைசி காலத்தில் சோரம் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் மீண்டும் என்னுடையவளாய் மாற்ற விரும்புகிறேன், சரி பண்ணிக்கோங்கிறாரு. இந்த 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். கடைசி காலத்தில் சபை இருக்கிற நிலைமையை ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சரி பண்ணிக்கோ, கதவை திற, முதல்ல ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடு, உன் விளக்கு அணையாமல் பார்த்துக்கோ, நீ ஆண்டவர் கொடுக்குற, ஆண்டவர் சொல்ற உன் நிர்வாணம் மூடும்படிக்கு என்னிடத்துல வஸ்திரத்தை வாங்கி கொள்ளுங்கிற. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் எங்கெங்கெல்லாம் பாவம் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கு, என் சர்ச் நாங்கள் எங்கெங்கெல்லாம் பின்வாங்கி போயிருக்கிறோம், எங்களை சரி பண்ணுங்கப்பா, ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்த விரும்புகிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலான்னு பைபிள் சொல்லலை. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க உங்களை மோசம் போக்குறாங்க. நீ கிறிஸ்தவன் ஆனதுனாலேயோ சர்ச்சுக்குள்ளே வந்ததுனாலேயோ ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார் நீ நினச்சிட்டினா நீ ஏமாறுவ. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னது அவர் சொன்னபடி இருந்தால் தான். யோசிச்சு பாருங்கள், 2000 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணம் ஒரே நாளில் தள்ளி விட்டார் பாருங்க. அப்படி தள்ளி விட்டு நம்மளை செலக்ட் பண்ணிட்டார் பாருங்களேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா ரட்சிப்பு தான், அதுக்கப்புறம் நீ என்ன பாவம் பண்ணாலும் ஆண்டவர் உன்னை தள்ள மாட்டார். 3 வருஷம் அப்போஸ்தலர் பட்டத்தில் இருந்தவன் அவனையே தள்ளி விட்டார். இவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்குமேன்னு கேட்டார். நிறைய பேர் இந்த வசனத்தை சொல்கிறாங்கல்ல, இதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஒரு பதில் வசனத்தை சொல்லிட்டு நான் ஜோமனி முடிக்க விரும்புகிறேன். சிலர் சொல்கிறாங்க இல்லையா, கடைசி காலத்தில் என்ன பாவம் பண்ணாலும் பயப்படாதீங்க, ஆண்டவர் கிருபை உள்ளவர், எப்படி இருந்தாலும் நம்மளை விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நான் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்டு பிரகாசிக்கப்பட்டு ஆண்டவருடைய பரம ஈவை ருசி பார்த்து, ரட்சிப்பின் அனுபவம் அதை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து, ப்ராஃபஸியெல்லாம் தெரிஞ்சு வசனம்லாம் நல்லா தெரிஞ்சு ஸ்ட்ராங்கான பிறகு மறுதலித்து போனவர்கள், அதுக்கப்புறம் பின்வாங்கி போனவன், தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இருக்கு. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இல்லை, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு தான் நித்திய ரட்சிப்பு. ஒன்ஸ் ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. எவன் சொன்னான் நித்திய ரட்சிப்பு? ஆனா என்ன ரட்சிப்பு? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு தான் நித்திய ரட்சிப்பு. முடிவு பரியந்தம் நிற்காம நடுவில் பாவம் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் கூட நித்திய ரட்சிப்புன்னு ஒருத்தன் போதிக்கிறான். நீ என்ன வேணா செய்ய, அது நித்திய ரட்சிப்பு. எவன் சொன்னா? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான், அவனுக்கு தான் நித்திய ரட்சிப்பு. இந்த வசனம் எபிரேயர் 6, 4, 5, 6, பின்வாங்கி போனவன், மறுதலித்து போனவன், பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று இனி வரும் பலன்களையும் எல்லாத்தையும் பேசினவன் மீட்கப்படுவது கூடாத காரியம். அப்படிப்பட்டவனோடு கூட சேர்ந்தீங்கன்னா உங்களையும் மீட்கப்படுவது கூடாத காரியம். அவனையும் மீட்க முடியாது, அவன் கூட சேர்றவனையும் மீட்க முடியாது. கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார். பேதுரு கேட்குறாரு, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது எப்படி ஆண்டவரே, இவ்வளோ கஷ்டமாச்சே? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும். நீ நெஞ்ச நிமித்தி பரலோகத்துக்கு போக முடியாது, கர்த்தருடைய காலை பிடிச்சா பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் உம்முடைய மனவாட்டி சபையாக, ஆண்டவரே உம்முடைய குரலுக்கு செவிசாய்க்கிற சபையாக, படுத்து கிடக்கிற மனவாட்டியாய் அல்ல, எழுந்திருச்சு ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கள் என்று காத்திருக்கிற மனவாட்டியாக, எப்போ எங்க மனவாளன் கதவை தட்டுவாரு துறக்கணுமேனு காத்திருக்கிற மனவாட்டியாக நாங்கள் இருக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எங்களை நம்பி நீங்க கொடுத்திருக்கிற தீவட்டியை நீங்க வர்ற வரைக்கும் நாங்கள் உறுதியா பற்றி கொள்ள, எரிய வைக்க, அதில் எண்ணெயை எப்பொழுதும் சரி பார்த்து கொள்ள கிருபை தாங்கப்பா. அந்த எண்ணெய் குறையாதபடி எப்பொழுதும் எரிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். நான் வரும் அளவு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு என்று சொல்லி இருக்கிறேன். நாங்கள் அப்படி இருக்க கிருபை பாராட்டும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்களே எங்கள் நிர்வாணத்தை அறியாது இருந்தால் எங்களை போல பரிதவிக்கப்பட்டவன் உலகத்தில் ஒருத்தரும் இருக்க முடியாது. ஆண்டவரே, நாங்கள் என்ன குற்றம் செஞ்சோங்கிறது எங்களுக்கு சொல்லி நாங்களே தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே,
மற்றவங்க சொல்லியும் உணரவடையாத ஒரு உணர்வில்லாத ஒரு சபையாக நாங்கள் இருப்போம்னா எங்களை மாதிரி பரிதபிக்கப்பட்டவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு எங்களை சரிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். கடைசியாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, வரங்களை, தாளந்துகளை முடிவு பரியந்தம் உமக்கே பயன்படுத்த, அதன் மூலமாக ஒரு கூட்டத்தை உமக்கு ஆதாயம் பண்ண, நீர் விரும்புகிற மனவாட்டியாக இவ்விதமாய் நாங்கள் உம்முடையவர்களாய் மாற கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வசனங்கள் அவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும். ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.